இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே. நாங்க வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறையில யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்றோமோ எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ நாட்கள் நம்ம கொண்டாடுறோம். அதுல இன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷமானது வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு நம்ம விதிக்கிறப்ப குழந்தைங்க அதை பத்தி கூகுள் பண்ணி கத்துக்குவாங்க. எதனால இந்த நாளை இந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்கன்னு கத்துக்குவாங்க. அண்ட் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மேல ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம குறிச்சு நம்ம பண்ணுறப்ப ரொம்பவே வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து உருவாகுவாங்க. இப்போ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா 2 வெர்டிகல்ஸ் இருக்கு. அதுல ஒன்று வந்து எடுகேஷன் வெர்டிகல், இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் சேட்டலைட் வெர்டிகல். ஸோ எடுகேஷன் வெர்டிகல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாட்டுக்கு இளம் விஞ்ஞானிகளை மூல முடுக்குல இருந்து எப்படிலாம் கொண்டு வந்து அவங்கள மென்டார் பண்ணி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட முதலாம் ஆண்டுல நாங்க கொண்டாடின குழந்தைங்க எல்லாம் வின்னர்ஸ் இல்ல. நாங்க வந்து வின்னரை பத்தி பேச மாட்டோம். யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்கு ஆனா வெளியில கொண்டு வர முடியாத குழந்தைங்களுக்கு, பணம் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு, கிராமத்து மாணவர்களுக்கு இவங்களை எல்லாரையும் கை எடுத்து அவங்கள மென்டார் பண்ணி நம்ம நாட்டுக்கு விஞ்ஞானிகளா உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 மாணவர்களை நாங்க வந்து இந்த மாதிரி இளம் விஞ்ஞானிகளா உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் குழந்தைங்களை நான் வந்து அக்ராஸ் த குளோப் நான் வந்து மீட் பண்ணிருக்கேன், இன்டராக்ட் பண்ணிருக்கேன். பெண் குழந்தைகளை முக்கியமா வந்து இந்த விண்வெளி துறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆர்வம். அதுதான் வந்து போன வருஷம் 750 பெண் பிள்ளைங்களை எடுத்து, கிராமத்து பெண் பிள்ளைங்களை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்து அவங்களுக்கு இந்த சேட்டலைட் எப்படி செய்ய முடியும், செயற்கைக்கோள் எப்படி செய்ய முடியுங்கிற நுவான்சஸை கற்றுக் கொடுத்து அசாதி சேட் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கலாம் வந்து ப்ரௌடா நான் வந்து ஃபைட்டர் பைலட், கிராமத்து குழந்தைக்கு ஸ்பேஸ்னா என்னன்னு தெரியாத குழந்தைக்கு நான் ஃபைட்டர் பைலட் ஆகணும், நான் இஸ்ரோல வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவில் செயல்பட்டுட்டு இருக்கோம்.